ஓரோச்சிமா 2 ஜீராயா 2 பேருமே நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஸ்டோரி லைன் என்ன ஆகும்? ஸ்டோரி லைன் என்ன ஆகும்னு பாத்துறலாமா கைஸ்? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட் இஃப்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி எந்த மாதிரி ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவா போட்டுடலாம். இந்த ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டா ஓரோச்சிமா டார்க் பத்துக்கே போகாம ஒரு நல்ல சினோபியா இடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்திருப்பான். அதனால தேடோக்காக கான்ஃபிளிக்ட்மே நடந்திருக்காது, அவரும் அலைவா இருந்திருப்பாரு. டான்ஸோக்கு எந்த விதமான பவர்ஸும் கிடைச்சிருக்காது, அதனால அவனும் உயிரோட இருந்திருப்பான். சாசிகேக்கு இட்டாச்சி கொள்ளணுங்கிற நினைப்பு இருந்தாலுமே அவனாலுமே டார்க் பத்துக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம ஜிராயா இடன் லீஃப் வில்லேஜ் வந்திருப்பாரு. வந்த ஜிராயா அக்காட்சிக்கு ஒவ்வொரு டெய்லி பிஸ்டே கேப்சர் பண்ண போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நருட்டோவை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரோச்சிமாரா ஜிராயா 2 பேர் சேர்ந்து நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரைனிங்ல நம்ம ஜிராயா ரசிங்கன் சேஜ்மோன் 9 டைல்ஸ் சக்ரா சம்மனிங் ஜுட்ஸுலாம் நருட்டோக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. ஒரோச்சிமாரு ஜுட்ஸு எஃபிஷியன்ஸ் பாடி ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய விஷயத்த சொல்லி 2 பேரும் ட்ரைனிங் கொடுக்கறதுனால நம்ம நருட்டோ ரொம்பவே சீக்கிரமே ஃபாஸ்டா க்ரோ ஆயிடுவான். ஒரு சைடு நம்ம கக்காசி சாசிகேக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஜிராயா அக்காட்சியை பத்தி தெரிஞ்சுக்க ரெயின் வில்லேஜ் போவார். ஆனா இந்த டைம் நம்ம ஒரோச்சிமாரையும் கூட கூட்டு போவோம். 2 பேரும் பிளான் பண்ணி அக்காட்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இடன் லீஃப் வில்லேஜ் வந்துருவாங்க. அதனால நம்ம ஜிராயாவும் அலைவா இருப்பாரு. அதுக்கப்புறமா பெயின் ஆர்க் நடந்தாலுமே அது நம்ம நருட்டோக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், டஃப்பாலாம் இருக்காது. அதுக்கு ரீசன் நம்ம நருட்டோட ஒரோச்சிமாரு ஜிராயா தேர்ட் ஓகாகின்னு எல்லாருமே இருப்பாங்க. சாசிகாவும் அவங்க அண்ணன் இட்டாச்சியை கொள்ளணும்னு சுத்துற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தேர்ட் ஓகாகி உடனே சாசிகே கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. ஆனா சாசிகே மொத்த வேலையுமே அடிச்சு பூசா மாத்தணும்னு நினைப்பான். அதனால சாசிகே டார்க் பாத்துக்கு போக பார்ப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நருட்டோ உடனே சாசிகே கூட ஃபைட் பண்ணி அவனை நல்லவனா மாத்தி ரிட்டன் கூட்டு வந்துருவான். இப்ப ஃபைகாகே சமிட்ல நம்ம ஒபிட்டோ மாசா வார டிக்ளேர் பண்ணுவோம். பட் இந்த வார் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். அதுக்கு ரீசன் காபோட்டோனால ரியனிமிஷன் ஆர்மியே இருக்காது, ஒன்லி ஒய்ஜிட்ஸ் ஆர்மி மட்டும் தான். ஏன் ப்ரோ மாதரா வர மாட்டான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. ஏன்னா ஒபிட்டோ பிளான்ல ரெனே ரீபத் மூலியமா மாதரா கொண்டு வரணும்னு நினைச்சான். ஆனா அதுக்கு நாகட்டோ பெயினார்க்ல யூஸ் பண்ணிருப்பான். இப்ப ரெனே ரீபத்தும் கிடையாது. இதுக்கு மேல மாதரா கொண்டு வரணும்னா அதுக்கு ஒபிட்டோ அவனோட செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஆனா ஒபிட்டோட ஆசை எல்லாமே ரென்னோட இருக்கணுங்கிறது, அதனால ஒபிட்டோ அதை பண்ண மாட்டான். இப்போ ஒபிட்டோ 10 டைல்ஸ் ஜிஞ்சருக்காவும் ஒய்ஜிட்ஸ் ஆர்மி நம்பி தான் வார் ஸ்டார்ட் பண்ணுவான். பட் இந்த வார் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். லாஸ்ட்ல நம்ம நருட்டோ ஒபிட்டோ பேசி நல்லவனா மாத்திடுவான். ஆனா பிளாக் ஜெட்ஸ் மூலியமா காகியா வரப்போ ஒபிட்டோ டெத் ஆயிடுவான். காகியா மட்டும் வரலனா ஒபிட்டோ ஒரு நல்லவனா எல்லாத்தோடயும் இருப்பா. அது ரெண்டுத்துல எந்த விஷயம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ்.